பாம்பே பஜார் உறவுகளுக்கு ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? அற்புதமான கோச்சாரங்கள் படிப்படியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளோ நாள் வந்துடும், அங்கே வந்துடும், இங்கே வந்துடும் சொல்ல நிலைமை போய் அப்படியே ராசியை குரு வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு, ராசி ஆட்சி பெற்ற புதனின் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், 5ஆம் இடத்துல ஒரு சுபர், 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதினு சொல்லிட்டு எல்லாமும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் அப்படியே ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகுலேருந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்க, ஜூன் 8, 9 வரைக்கும் அப்படியே இந்த செவ்வாய் வந்து முன்ன இருந்து அப்படியே அவர் முழுமையாக அந்த ஜூன் 8 போல வெளியில வருவாருங்க. அந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குடும்பத்தில் சலசலப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன்ல உங்களை வைக்கிறது, நோய் சார்ந்த அமைப்புகள் வைக்கிறது, விபத்துக்கள், காயம் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் விலகி இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகுலேருந்து சுத்தமாக ஜாதகம் அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு மாறுது. என்ன நடக்குது? 10ஆம் அதிபதி தன்னுடைய 7ஆம் வீட்டில் வலுத்து குருவோடு சேர்ந்து சுபத்துவ நிலை அடையக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்துல உங்களுடைய ஆகாத 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சு மாதம் முழுக்க 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பஞ்சமாதிபதி செவ்வாய் அப்படியே 9ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து சூட்சும வலு அடைந்து நட்பு வீட்டில் அதிநட்பு ஸ்தானத்துல இருந்து அப்படியே படன்னு தொட்டதெல்லாம் கடன்னு வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. கோச்சாரம் உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது தசாபுத்தி அமைப்புகள் ஒரு மாதிரி டல்லா இருக்குதுனாலும் கூட மேன்மைகள் இருக்கும். தசாபுத்தி சூப்பரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிடலாங்க. கணவன் மனைவி உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு, நிலுவையில் கோர்ட்டில் கேஸில் பிரச்சனை வச்சிருந்தீங்கன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்புகளில் ஒரு முடிவு வரக்கூடிய தன்மை. எதில் இறங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு சாதகம். என்னதான் இருந்தாலும் லாபாதிபதி லாப வீட்டோட தொடர்பில் இருக்காரு சுபராகி. இந்த அமைப்புகளில் எல்லாம் தொட்டது நடக்கக்கூடிய அமைப்பு, மனசு புத்துணர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, எதில் இறங்கினாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடியக்கூடிய அமைப்பு, திருமணம் மாதிரியான அமைப்புகளுக்கு போய் குழந்தை எதிர்பார்த்தவங்களுக்கு அப்படியே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கு. அர்த்தாஷ்டம சனி வந்ததுங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படி பெரிய கெடு பலன்களை செய்யாதுங்க. என்ன இருந்தாலும் ஒரு குருவின் வீட்டில் இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனி பாவர்கள் எப்பொழுதுமே கேந்திர வலிமை பெறணுங்க. கேந்திரம்னா என்ன? 1, 4, 7, 10. அதுல அந்த 1ஆம் பாவகம் கேந்திரத்திலையும் வராது, திரிகோணத்திலையும் வராது. அந்த 1ஆம் பாவகம் உங்களுடைய ராசி பாவகம். அப்ப இந்த பாவகத்தை தவிர்த்து 4, 7, 10ஆம் இடத்துல பாவர்கள் இருக்கும் பொழுது நட்பலன்களை செய்வார், அவங்களுடைய தொழில் அமைப்புகளை செய்வார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார்ல. 10ஆம் பாவக அமைப்புகள்ல தொழில் அமைப்புகள்ல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கடந்த ஒரு வருஷமா நடக்கலன்னு கூடிய அமைப்புகள்லாம் இங்க தான் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்துல பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். பெண் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் உங்களோட 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காருல்ல, பெண் குழந்தைகளால் நல்லது இருக்கக்கூடிய அமைப்பு, பெண் குழந்தைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு. குழந்தை பிறந்துட்டாங்க, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறேன், ஒரு பிறந்த நாள் செய்கிறேன், ஒரு பர்த்டே செய்கிறேன்ற மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு. பெண்கள் சார்ந்த சுக்கிரன் நல்ல பெண்ணுன்னு வந்துடணுங்க. இந்த பெண்ணால் லாபம் வரக்கூடிய அமைப்பு, பெண் குழந்தைகளால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான எத்தனை வயதினராக இருந்தால் கூட 50 வயதில் இருக்கிறீங்க, பெண் குழந்தைகளுக்கு செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புன்றதெல்லாம் அதிர்ஷ்டத்தாலேயே நடக்கக்கூடிய அற்புத மாதமாகவே இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா கிரகமும் சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் சொல்லலாம். 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்காரு, 3ஆம் உபஜயஸ்தானத்தில் இருக்காரு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கக்கூடிய தன்மை. கடந்த ஒரு வருஷம் உங்களை போட்டு நெரிச்சிக்கிட்டு இருந்த கடன் தொல்லைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு, எதிரி தொல்லைகள் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் படிப்படியாக நடக்கக்கூடிய தன்மை தான். பொருளாதார அமைப்புகளில் மீழ்ச்சி இருக்குங்க. அதுலேருந்து அப்படி எழுந்து வரக்கூடிய தன்மை, பொருளாதாரம் பணம் கையில் புரளக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான தன்மைகள் நிச்சயமாக வயதுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைகள் இருக்கும். மாணவர்களுக்கு இங்கே படிப்பு சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றம் வர ஆரம்பிக்குங்க. கடந்த காலங்களில் தேக்க நிலையில் இருந்த மனநிலை இப்பொழுது அப்படி படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல எதனை சூஸ் பண்ணி என்ன கோர்ஸ் படித்தா சரியா வரும்ன்ற தன்மையை நிலைச்சு அப்படி யோசிக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமான்ற மாதிரியான முடிவுகள் எடுத்து வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். மாத கடைசியில் ஜூன் 27 ஜூன் 29 வரைக்கும் வரக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசி கேட்டில் எப்பொழுதுமே சந்திரன் வரும் பொழுது ஒரு மாதிரியான மன நெருடல்களையோ தேவையில்லாத அறிமுகங்களையோ கொண்டு வந்து கொடுக்க முயற்சி செய்வார். அந்த காலகட்டங்களில் புதிய அறிமுகங்களோ புதிய தொடக்கங்களையோ இல்லாமல் தவிர்த்துக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஜூன் மாதம் இன்னும் நட்பலன்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும்.